தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார், இந்த ஆத்துமாவானது சோர்ந்து போனதாக இருக்கும். கவனிங்க, இந்த ஆத்துமா சோர்ந்து போனதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லுமானா, இந்த மாமிசிலே நமக்காக நடக்கிற காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை சோர்ந்து போக பண்ணும். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இவர் மாமசத்தில் இருந்து இங்கே கவனிங்க, என் ஆத்துமாவே, ஆத்துமாவை பார்த்து சொல்கிறார், என் ஆத்துமாவே அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்புகிறது, இந்த மாமிசம் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த மாமிசத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம ஆத்துமாவை சோர்ந்து போக பண்ணும், ஆத்துமாவை பலனற்றதாக போக பண்ணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆத்துமா இல்லை என்று சொல்லுவோம்னா நம்மளுடைய பிரேயருடைய, நம்மளுடைய சபையுடைய பெயர் கூட சிலுவையிலே ஆத்ம மீட்பு ஊழியங்கள் சபை. அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில் எதை மீட்டார் அப்படின்னா, எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லணும்னால் ஆத்துமா ரட்சிப்புக்காக, ஆத்துமா ரட்சிப்புக்காக. ஆனால் இந்த மாமிசத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த மாமிச தேவையிலே இருக்கிறோம், இந்த மாமிசத்தின் பலவீனத்திலே இருக்கிறோம், இந்த மாமிசத்திலே இருக்கிறோம். ஆனால் இந்த மாமிசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஆத்துமா பாதிக்கப்படும், இந்த ஆத்துமா நிர்மூலமாகும். ஆனால் இது யாருடையது அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆத்துமா கர்த்தருடையது. ஆதியிலே அவர் மனுஷனை படைத்து அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்துமா என்று சொன்னார். மண்ணானது மண்ணுக்கும், இந்த ஆவி ஆத்துமாவானது கர்த்தரிடத்துக்கும் போய் சேரணும். ஆனால் இந்த மாமிசத்தினுடைய காரியங்கள் இந்த ஆத்துமாவை சோர்ந்து போக பண்ணும், பலவீன பண்ணும். இதை பலனுள்ளதாக ஆக்காம பாவத்துக்குரியதாய் மாற்றி இது பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரத்தை இழக்க செய்யும். இந்த மாமிசத்தினுடைய காரியங்கள், இந்த மாமிசத்தினுடைய தேவைகள், இந்த மாமிசத்தினுடைய பலவீனங்கள், இந்த மாமிசத்தினுடைய ஈர்ப்புகள், இதெல்லாம் ஆத்துமாவை அது பலவீனப்படுத்தும். ஒவ்வொரு காரியமும் பலவீனப்படுத்தும். இங்கே அழகாக சங்கீத புஸ்தகம், என்ன ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு, தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் நம்மோட கூட பேசுகிறார். இந்த ஆத்துமாவை அமர செய்ய நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்டோமானால், நான் சொல்லுவேன், இந்த மாமிசத்துக்கு தேவையானதில்லை, அவராலே வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த ஆத்துமா சோர்ந்து போகிற காரியம், இந்த மாமிசத்தினுடைய தேவைக்காக, பலவீனங்களுக்காக, நமக்கு வருகிற பலவீனங்களுக்காக எங்கே போய் பாதிக்கும் அப்படின்னு ஆத்துமாவை பாதிக்கும். நம்பிக்கை பாதிச்சதுன்னா ஆத்துமா பாதிப்பாயிடும், விசுவாசம் பாதிச்சதுன்னா ஆத்துமா பாதிப்பாயிடும், மீறுதல் வந்ததுன்னா ஆத்துமா பாதிப்பாயிடும். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்துரு. மாமிசம் 1000 சொல்லட்டும், மாமிசம் 1000 பலவீனப்படட்டும், மாமிசம் 1000 காலங்களில் இருக்கட்டும். ஆனால் நீ ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்னா, ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும். மாமிசமே நீ பயப்படாதே, நீ நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று இந்த வேதம் அழகாக சொல். 2 வரி தான், மறுபடியும் சொல்கிறேன், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை, தேவனையே நோக்கி அமர்ந்துரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு,
நான் நம்புகிறது அவராலே வரும். என்ன ஆத்துமாவே, என்ன ஆத்துமாவேன்னு சொல்லிட்டு இங்கே இங்கே வேற ஒரு காரியத்தை, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஆத்துமா கிட்ட சொல்கிறாரு, ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. மாமிசுக்கிட்ட சொல்கிறாரு, நீ நம்புறது அவராலே வரும். ஆமேன், அல்லேலூயா. இந்த கால வேளையிலே நான் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆத்துமாவை அமர்ந்திருக்க செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். எல்லா காரியத்திலுமே, பயப்படுகிற காரியத்திலே, பலவீனப்பட்டு போகிற காரியத்திலே, தேவையினுடைய நாட்களிலே, மற்ற அவமானத்தினுடைய நிந்தையினுடைய நாட்களிலே, உலகத்தில் எல்லாரும் அனுபவிக்கிற காரியம் நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். அந்த காரியத்திலே அமர்ந்து இருக்கிற காரியம், பதட்டப்படுறதில்லை. இந்த ஆத்துமா பதட்டப்பட்டதுன்னா அது கர்த்தருக்கு உரியதாக இருக்காது. இந்த ஆத்துமா உலகத்துக்குரிய காரியத்திலே பாழா போனதுன்னா அது கர்த்தருக்கு உரியதாக இருக்காது. நான் சொல்லுவேன், இந்த ஆத்துமா பயப்பட்டதுன்னா அது ஆண்டவருக்குரிய ஆவியா ஆத்துமாவா இருக்காது. என் ஆத்துமாவே ஆண்டவரை நோக்கி அமர்ந்துரு. இன்னைக்கு அநேகர் அமர்ந்திருக்க கற்றுக்கலங்க, அமர்ந்திருக்க கற்றுக்கல, அமர்ந்திருக்க கற்றுக்கல. இந்த அம்மா, அந்த அண்ணாள் அம்மா எவ்வளோ, அவங்க ஏதோ அந்த ஒரு மனப்போராட்டத்தில், அந்த வியாதியில் ஏதோ என்ன சொல்லுவாங்க, அது மென்டலி எஃபெக்டடு. எவ்வளவோ நீங்கள் எந்த இடத்துல என்ன மருத்துவம் பார்த்தாலும் சரி, இந்த ஆத்மாவுடைய அமர்ந்திருக்க நம்ம செய்துட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அநேக வியாதி இல்லை, அநேக பயம் இல்லை, அநேக போராட்டம் இல்லை, அநேக பாவம் இல்லை, அநேக இழப்புகள் இல்லை. ஆத்துமாவே அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் நம்மளாம் ரெண்டு, ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 படைப்பில் நம்ம இருக்கிறோம். முதலாவது மாமிசம், ஆத்துமா, 2வது ஆத்துமா, 3வது ஆவி, உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம். 3 படைப்பா இருக்கிறோம். ஆனால் மாமிசம் தான் நமக்கு தெரியுது, நம்முடைய ஆத்துமாவும் உணர்வு, ஆவி உள்ளுக்குள்ள இருக்கிற கர்த்தருடையது. இவைகளெல்லாம் நாம் அறிய மாட்டோம். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. அப்புறம் ஆத்துமாவுக்கு கட்டளையிட்டு மாமிசத்துக்கு அவரை கட்டளையிடுறார், மாமிசமே நீ நம்புகிறது அவராலே வரும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் இந்த ஆத்துமாவை அமர்ந்திருக்க செய்ய கற்றுக்கொள்ளணும். நமக்கு வருகிற போராட்டங்கள், அநேகர் அமர மாட்டேன்றோம். ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் நம்ம எதிர்த்து நிற்கிறோம், ஏன் நம்ம கலங்கி போகிறோம், ஏன் நம்ம பயப்படுகிறோம், ஏன் நம்ம பாவத்துக்கு அடிமைகளாக மாறி போகிறோம், ஏன் ஒரு சில பழக்கத்துக்கு அடிமையாக மாறப்போகிறோம், ஏன் நம்ம நம்பிக்கையை இழந்து போகிறோம், ஏன் நம்ம விசுவாசத்தை இழந்து போகிறோம் என்று சொல்லுவோமானால், சில ஆத்மா அமர்ந்து இல்லை. இது என்னமா முடியுமோ, இது எப்படி ஆகுமோ? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு தெரிந்த 2 நண்பர்கள் நல்ல வயசில் ஆத்மா அமர்ந்து இல்லாமல் மாமிசத்தை இழந்துட்டாங்க, மாமிசத்தில் ஆத்மாவை இழந்துட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அமர்ந்து இல்லாமல், ஐயோ நான் செத்துருவனா, நான் செத்துருவனா. ஒரு சின்ன வியாதி வந்தால் கூட உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றியது. உன் ஆபத்து காலையில், உன் வேலையிலே, நீ பயப்படுகிற வேலையிலே, நீ பலவீனப்பட்டு போகிற வேலையிலே, நீ சோதனைக்கு உட்படுகிற வேலையிலே, நீ ஆத்துமாவை அமர செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம அநேகத்தை இழக்க வேண்டிய காரியம் வரும். ஆரோக்கியத்தை இழக்க வேண்டிய காரியம் வரும், சமாதானத்தை இழக்க வேண்டிய காரியம் வரும், சந்தோஷத்தை இழக்க வேண்டிய காரியம் வரும்.
நல்ல புத்தியை இழக்க வேண்டிய காரியம் வரும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அந்த எக்ஸாம் நல்லா படிப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த பரபரப்பு, ஐயோ ஐயோ நான் எழுதணும், நான் பாஸ் பண்ணணும், எனக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும், இது எப்படியாவது நான் கிளியர் பண்ணணுன்ற பரபரப்பில் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. மாமிசத்தில் எல்லாம் இருக்கும், மாமிசத்தில் பிரயாசம் பண்ணியிருப்பாங்க, மாமிசத்தில் படிச்சிருப்பாங்க, அதை மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே ஆத்மா அமர்ந்து இல்லாதனால அங்கே நினைச்சதை அங்கே சாதிக்க முடியாது, நினைச்சதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காலத்திலும் ஆத்மாவை அமர்ந்திருக்க செய்கிற காரியம். கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் படிக்க வச்சாரு. அந்த பையன் அமெரிக்காவில் வேலை கிடைச்சிடுச்சு. இப்போது இந்த தாயும் ரொம்ப ஃபேமிலி ஒரே ஒரு ரூமில் இருந்து தான் படிப்பார். எனக்கு நல்லா தெரியும், அந்த தம்பி ஒரே ஒரு சின்ன ரூமில் இருந்து படிப்பார். ஒரே ரூமு, ஒரு சின்ன கிச்சன், அந்த இடத்துல தான் எல்லாமே படிக்கிறது கொள்வது எல்லாமே. நல்லா படித்தார். அமெரிக்காவில் ஒரு இன்ஜினியராக போயிட்டு வேலை செஞ்சார். தகப்பனையும் தாயையும் அமெரிக்காவுக்கு அழைத்தார். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணார். கடைசியில் ஏதோ ஒரு கடைசி நேரத்தில், அதாவது பிரயாணத்துக்கு முன்பாக ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு சின்ன பலவீனம், ஏற்கனவே இருக்கிற பலவீனம் அவரை ஆட்கொண்டது. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, போகிற வழியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்தாங்க. ஒரு ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக. நல்லா இருக்கார். ஒரு வியாதி அந்த சமயத்திலே, பனிக்காலத்திலே அவரை ஆட்கொண்டது. சரி போகிறது போகிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனார். உள்ளே போனவுடனே அங்கே டாக்டர்கள் சில காரியங்களை சொல்லி அவங்களுக்கு மருத்துவம் கொடுத்தாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி மருத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கான நேரம் நெருங்கி கொண்டே இருந்தது. முதலாவது பையன் அநேக லட்சங்களை கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கிறார். நான் சொல்லுவேன், நல்லா இருந்த மனுஷன், ஒரு சின்ன பலவீனத்துக்காக போன மனுஷன் இறந்துட்டாருங்க, ஜீவனை விட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளைட்டோட நேரம் நெருங்க 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 இந்த ஆத்மா அமர்ந்திராமல் இருதயத்தின் ஓட்டத்தை அதிகரித்து, இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த இரத்த ஓட்டத்தை நிறுத்தி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்மாவை அமர்ந்திருக்க செய்ய கற்றுக்கொள்ளணும். அநேக நம்முடைய பலவீனங்களுக்கு ஆத்மா அமர்ந்து இல்லாத காரியம். உங்கள் ஆத்மா கிட்ட பேசணும். நீங்கள் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், ஆனால் உங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன்கிட்ட நீ பேசுறியா? உன்னோட கூட நீ பேசுகிறாயா? அமர்ந்திருந்து உன் ஆத்மாவிடத்திலே பேச நீ இதுவரைக்கும் கற்றுக்கொண்டு இருக்கிறாயா? அநேகருக்கு தெரியாதுங்க. நம்ம அநேகர்கிட்ட பேசுகிறோம், மனுஷர்களிடத்தில் உட்காந்து பேசுகிறோம். எப்போ நீ ஆத்மாவுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறியோ, அது உன்னுடைய ஆத்மா இல்லை, ஆண்டவர்கிட்டயே பேசுறதா அர்த்தம். நீ ஆத்மா, நம்முடைய ஆத்மா கிட்ட நீங்கள் இங்கே உட்காந்து, அல்லது உனக்கு ஒரு சோதனை வருகிற போது, பலவீனம் வருகிறது, உன் ஆத்மா கிட்ட நீ பேசணும். ஏய் கவலைப்படாத ஆத்மாவே, நீ கவலைப்படாத, சரியாயிடும், நீ நல்லா இருப்பா, நீ சாதிப்பா, நீ சமாதானமாக இருப்பா, எதை கண்டு நீ கலங்காது, இப்போ இருக்கிற சூழ்நிலையை கண்டு கலங்காது, இப்போ இருக்கிற வியாதியை கண்டு கலங்காது, உன் தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஆத்மா ஆண்டவர் உடையது. ஆத்மாவே நீ கலங்காது, நீ அமர்ந்துரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நம்ம ஆத்மாவோட பேச கற்றுக்கணும்னா, ஜபம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆத்மாவிடத்தில் நீ பேசுகிற போது கர்த்தர் இறங்கி அதை கேட்கிறது.
அமர்ந்தது. இன்னைக்கு ஏன் நம்ம படபடன்னு பேசுகிறோம்? ஏன்னா அருமையான ஆண்டோட பிள்ளை, ஏன் படபடன்னு பேசுகிறோம்? ஆத்துமா அமராத காரியம். ஏன் ஒரு சின்ன வியாதி பெரிய வியாதியாக மாறுது? ஆத்துமா அமரலை. ஏன் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுது? ஆத்துமா அமரலை. அமரலை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவிடத்தில் பேச நம்ம பழகிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஒரு காரியம் செய்கிற போது ஆத்துமா கிட்ட பேசணும். ஆத்துமாவே, இதுக்கு நன்மையாக இருக்குமா? இது உனக்கு சமாதானமாக இருக்குமா? இது நல்லதா? இந்த வழி நல்லதா அப்படின்னு உன் ஆத்துமா கிட்ட பேசணும். இனி அநேகர் நம்ம பேச மறக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாவிடத்தில் பேச மறக்கிறோம். மாமிசமும் ஆண்டவருக்கும் தூரம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நெருக்கம். அதனால தான் மாமிசத்திலே பண்ணுகிற ஜபம் கேட்கப்படாது. ஆத்துமாவினுடைய பலத்தினாலே, ஆவியினுடைய உள்ளான ஆவியினால உண்டான பலத்தினாலே நாம் பண்ணுகிற ஜபம் கேட்கப்படும். ஏன் அப்படின்னா அது ஆண்டவருக்கும் நெருங்கிய உறவு கொண்டது, ஆவியும் ஆத்துமாவும். நம்ம அநேக வேலையில் மாமிசத்தில் ஜபம் பண்ணுறோம். ஏன் ஒரு பலவீனம், ஏன் ஒரு டெமிட்டேஷன், ஏன் நம்மளுக்கு இந்த மென்டலி காரியம் நமக்கு ஏன் விடுபட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஆத்துமா அமர பண்ணலை. ஜபம் பண்ண நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? பிரச்சனை இல்லை, ஜபமே பண்ண முடியல பிரதர். கேட்டிருக்கீங்களா? பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனையில், எனக்கு இருக்கிற பலவீனத்தில், எனக்கு இருக்கிற தேவையில், எனக்கு இருக்கிற பயத்தில் என்னால் ஜபமே பண்ண முடியல பிரதர் சிஸ்டர் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்துமாவை அமர்ந்திருக்க செய்யலை. உலகம் மாமிசத்துக்கு தேவையெல்லாம் இருக்கிற போது ஒரு குஷி ஒன்று இருக்கும். ஜபத்துக்கு போகலாம், ஆடலாம், பாடலாம், ஜபம், சர்ச்சைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனைகள் வருகிற போது, ஒரு பலவீனங்கள் வருகிற போது, ஒரு தோல்வி நமக்குள்ளாய் வருகிற போது, ஒரு அவமானம் நமக்குள்ளாய் வருகிற போது என்னால் ஜபம் பண்ண முடியல பிரதர். ஏன்? அந்த பிரச்சனையில், அந்த பலவீனத்தில், அந்த வியாதியில், அந்த சமாதான குறைச்சலில் நம்ம ஆத்துமாவை அமர்ந்திருக்க செய்ய கற்றுக்கொள்ளலை. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இங்கே யாருன்னு நம்ம பெரிய கூட்டம் இல்லை இங்கே, ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பெரிய ரகசியத்தை பேசுகிறார். உன் ஆத்துமாவோட நீ பேச கற்றுக்கொள். முதல்ல நமக்கு பிரச்சனை வருகிற போது எங்கேயாவது போய் சொல்லணும் இல்லை, அப்படியே உட்காந்து ஆத்துமாவோட கூட பேசணும். ஆத்துமாவே, நீ அமர்ந்துரு. அப்போ நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீ கேட்கிற சுகம் கர்த்தராலே வரும். இந்த அக்டோபர் மாதத்தில், இந்த முதல் நாள் காலை வேளையில் நீ கேட்கிற ஆசீர்வாதம், நீ கேட்கிற ஜெயம், நீ கேட்கிற சமாதானம், நீ கேட்கிற சந்தோஷம், நீ எதிர்பார்த்திருக்கிற வெற்றி கர்த்தராலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமாவோட பேச நான் இங்கிருந்து நகர முடியல, என்னால். ஆவியானவர் என்ன நகர்த்தல. பேசுங்க, ஆத்மா உட்காந்து பேசுங்க. தனியாக ஆண்டவர்கிட்ட ஆத்துமாவே நீ பயப்படாது. ஒரு ஆறுதல், ஆத்துமாவிடத்திலே சொல்கிற ஆறுதல் உனக்கு நீயே கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல். ஆமென். ஆத்துமா கிட்டத்தில் நீ பேசுகிறது, நீ பயப்படாதே. நீ ஏன் பயப்படுற? நீ பேசணும். யாருன்னா இப்படி பேசினா நம்ம பைத்தியக்காரன் நினைப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளை, அதுதான் அந்நிய பாஷை. நீ அநேகர் அந்நிய பாஷை பேசுறாங்களே,
ஆண்டவர் பிள்ளைகள் பிரச்சனைகள் வருகிற போது, நீ பிரயாணங்கள் இருக்கிற போது அந்நிய பாஷையில் பேசு. ஆத்மாவோட அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆத்மாவோட கூட பேசுகிறான். ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியோடு கூட பேசுகிறான். இது அந்நிய பாஷை. நீ சபையில வந்து ஒருவித சத்தம் உண்டாகிற போது எழும்பி பிரகாசி பேசுறது அந்நிய பாஷை என்று கூட அது கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட நீ பேசுகிறதோ ஆண்டவர்கிட்ட பேசுகிற அந்த அந்நிய பாஷை என்பது உன் ஆத்துமாவை அமர பண்ணுகிற காரியம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்திரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வேற எந்த காரியத்திலும் உன் ஆத்துமாவை அமர பண்ணாத. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேலை சொல்கிறேன், நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1-3 வரை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாய் நீங்கள் கேளுங்கள். 46வது சங்கீதம் 1-3 வரை உள்ள வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானார். ஆமென். சொல்லுங்க, என்னோட கூட சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆமென். உங்க ஆத்துமாவிட நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அடைக்கலம் இல்லாத இருக்கிற நீ என்ன சொல்லணும்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அல்லேலூயா. ஆமென். உன் ஆத்துமாவுக்கிட்ட போய் நீ பேசுகிற போது நீ என்ன சொல்லணும்னா, பயப்படாதே, நீ அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறியா? இல்லை இல்லை இல்லை. ஆத்துமாவே, உனக்கு வந்திருக்கிற காரியத்திலே தேவன் உனக்கு நமக்கு இங்க வந்துட்டாரு பாருங்க. தேவன் நமக்கு, உனக்கும் எனக்கும், மாமிசமான எனக்கும், வெளிப்புறமான மாமிசத்துக்கும் உள்புறமான ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தேவன் நமக்கு அடைக்கலமும், ஓ ஹல்லேலூயா, பெலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானார். ஹல்லேலூயா. நம்ம ஆத்மாக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சொல்லுங்க. அதான் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டா படிச்சிருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் ஆத்மா பரபரப்பாக இருக்க சொல்ல இந்த பாட்டை பாடணும். ஆமென். தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானா. இதே 2 லைனை 1 மணி நேரம் சொல்லுங்கப்பா. ஜபம். ஜபம்னா என்ன நினைக்கிறோம்? நாம அநேக பேசணும், கர்த்தரிடத்தில் அநேகம் பேசணும், அநேகத்தை நம்ம சொல்லிடணும், அநேகத்தை நம்ம புலம்பிடணும் அப்படின்னு இல்லைங்க. நான் சொல்லுவேன், 2 பாட்டு வரி உனக்கு தெரியுதா? பல மணி நேரம் ஜபம் பண்ணலாம். நீ 2 பாட்டு லைன் ஆத்மாவிடத்தில் நான் சொல்லுவேன், நீ பிரச்சனையோட ஒரு வேதனையோட பலவீனத்தோடு கூட சமாதானம் இல்லாமல் வருகிற போது உட்காந்து ஐயா பாடி வச்சிருக்கிறாங்க ஆவியினுடைய பலத்தினாலே, தேவனெனது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், தேவன் எனது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. இதை யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட? ஆத்துமா கிட்ட. நம்ம ஆத்துமா கிட்ட ஒரு வியாதி வருதா, ஒரு பலவீனம் வருதா, ஜபம். என்ன ஜபம்? தேவனெனது அடைக்கலமும் பெலனுமானா,
ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமா அமர்ந்திருந்த அவரே. அல்லேலூயா. அதான் 2வது வசனம். ஆகையால் பூமி நிலை மாறினும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். ஆமே. எப்போ இந்த வார்த்தை எப்போ எந்த சூழ்நிலையில் நீ ஆத்துமா கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி நிலை மாறினாலும். நீ எங்கே இருக்கிறா? நீ எங்கே இருக்கிறா? பூமியில் இருக்கிறா. இந்த பூமியே நிலை மாறினாலும் நீ ஆத்துமா கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவனெனது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. நடு சமுத்திர மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். எப்பவும் நீ நினைக்கிற சின்ன விஷயம் நம்ம குடும்பத்தில் நடந்துட்டா நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் ஜெபிக்கிறதுக்கே முடியல பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வார்த்தை வாயில் வர மாட்டேங்குது, கர்த்தருடைய சமூகம் எனக்கு இனிக்க மாட்டேனுது, கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேனுது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை வேளையில், எப்பா பூமி நிலை மாறினாலும், ஆமென், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஆமென். நீ இப்படி சொல்லிட்டீங்கன்னா பயப்பட மாட்டோம். உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு தானே நீ பயந்து போயிட்டா? ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன ஃப்ளைட் டிக்கெட்டுங்க, அவன் புள்ள லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அட போனால் போகுது, லட்சம் தானே போகுதுன்னா உயிர் போயிருக்காது. அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், கேன்சல் ஆனால் கூட இன்னொரு டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்புவான், அவனுக்கு அற்ப பணமாக ஆகிப்போச்சு. நீ ஏன் பயந்தா? உன் ஆத்துமாவை அமர்ந்து இல்லாமல் உன் மாமிசத்தை உன் ஆத்துமாவை விட்டு எடுத்து போய்பட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாமிசத்துக்காக இந்த ஆத்துமாவுக்கு நாம் பயப்படும். ஆமென். அதே 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 வசனம், அதே 46வது அதிகாரத்திலே 10-11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், உனக்கு ஆபத்து வருகிற போது நீ ஆத்துமாவிடத்தில் போய் பேசு, உன் ஆத்துமாவை அமர்ந்திருக்க செய், நீ பயப்படாத. எப்போன்னா சின்ன பிரச்சனைக்கு இல்லை, பூமி நிலை மாறினாலும் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நீ பயப்படாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எப்படி அறியணும்னா, பூமியை படைத்தது யாரு சொல்லுங்க? என் தேவன் சொல்லுங்க. ஆமென். வானத்தை படைத்தது யார்? மலைகளை படைத்தது யார்? பர்வதங்களை படைத்தது யார்? நான் சொல்லுவேன், அவைகளெல்லாம் அப்படியே சாய்ந்து கொந்தளித்து விழுந்து போனாலும் நீ பயப்பட. உன்னை படைத்தது யாரு? உனக்கு புள்ளைய கொடுத்தது யாரு? உனக்கு கிட்னியை ஆற்ற சரீரத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் தானே. பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர் தானே. படிப்பை கொடுத்தது கர்த்தர் தானே. நான் சொல்லுவேன், வேலையை கொடுத்தது கர்த்தர் தானே. உறவுகளை கொடுத்தது கர்த்தர் தானே. நான் சொல்லுவேன், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீ அமர்ந்திருந்தானா ஜாதிகளுக்குள்ளாய் நான் உயர்ந்திருப்பேன். ஆமே. உனக்குள்ளாய் அவர் உயர்ந்திருப்பார். பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். எந்த பூமி நிலை மாறினாலும் நீ பயப்படாத போது அதே பூமியிலே நான் உன்னை உயர்த்திருப்பேன். ஆமே. நீ எந்த பூமி நடுங்குது,
எந்த மலைகள் நடுங்குது, எந்த சமுத்திரம் அப்படியே கொந்தளிக்குது என்று நீ பயந்து போனாயோ அதே பூமியை நீ காண்பா, அங்கே நான் உயர்ந்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. உனக்குள்ளாய் நான் உயர்ந்திருப்பேன், உன் பயத்துக்குள்ளாய் நான் உயர்ந்திருப்பேன், உன் வாழ்க்கையிலே நான் உயர்ந்திருப்பேன், உன் வேலை ஸ்தலத்திலே நான் உயர்ந்திருப்பேன், உன் பிள்ளைகளிடத்திலே நான் உயர்ந்திருப்பேன். எப்போ அப்படின்னா, அமர்ந்திருந்து நீ என்னை தேவன் என்று அறிந்து கொள்வாயானால் நீ பயப்படாதே. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றியது. யார் பலன்? உன் பலன் குன்றியது. கர்த்தர் நம்மை பலவானா வச்சிருக்கிறார். கர்த்தரை கரம் பிடித்த நாம், நீங்க மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஒத்தாசை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய அந்த பலத்தினுடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறது. நீ பயப்படாதே, அமர்ந்திருந்த அவரே. ஆமென், அல்லேலூயா. அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம், 11வது வசனம். ஏன் நீ பயப்படக்கூடாது அப்படின்னா, தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளாய் நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் ஆத்துமாவோட கூட பேச வேண்டிய வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோப்புக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்த தேவன் நமக்கும் உயர்ந்த அடைக்கலம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். உனக்கு உயர்ந்த அடைக்கலம், உன் பிரச்சனைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம், உன் வியாதிக்கு உயர்ந்த அடைக்கலம், உன் சமாதான குறைச்சலுக்கு உயர்ந்த அடைக்கலம், உன் தேவைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம். நான் ஜாதிகளுக்குள்ளாய் உயர்ந்திருப்பேன், நான் பூமியிலும் உயர்ந்திருப்பேன், நான் உனக்குள்ளாய் உயர்ந்திருப்பேன், உன் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நான் உயர்ந்திருப்பேன், உன் வாசஸ்தலத்திலே நான் உயர்ந்திருப்பேன். ஆமென். எப்போ அப்படின்னா, நீ அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இந்த கால வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15-16 வாசிக்கும்படியாய் உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15-16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். வசனத்தை தேடாதீங்க ப்ளீஸுங்க, கவனிங்க. அருமையான வசனம் பாருங்க, இதான் ஜீவனுங்க. நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். ஆமென். நீ ஆத்துமாகிட்ட போயிட்டு அமர்ந்து சொல்லி, அமெரிக்க அமைதி. நீ ஜெபம் கூட பண்ண தேவை, நீ வார்த்தைகளை பேச தேவையில்லை, நீ புலம்ப தேவையில்லை. ஆபத்து காலத்தில் இருக்கிற போது கர்த்தருடைய சமயத்தில் அமெரிக்கை புரியுதா என்னன்னு தெரியல, அமெரிக்க அமைதி. யாரா நம்ம அப்படியே பேசிட்டானா கை கால் உதிரி கோவலாம் வந்து, ஒரு வியாதி வந்துச்சுன்னா என்னம்மா போயிடும், உயிர் போயிடுமா, ஜீவன் போயிடுமா? பூமி நிலை மாறி மலைங்கள் நடுங்கினான், நான் பயப்பட மாட்டேன். ஆமே. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற மகளா, மகனே நீ கர்த்தருடைய களத்தில் இருக்கிறா. ஆண்டவர் உன் கூடாரத்தில் நிழலா இருக்கிறார். அவருடைய நிழல் நம்மை விட்டு விலகல. ஆமென். அப்போ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் பலன் குன்றியது. நீங்கள் மனம் திரும்பி
மனசை திருப்புங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்பி, உன் மனசு பதகுது, உன் மனசு பயப்படுது, உன் மனசு அங்கலாய்க்குது, உன் மனசு கோபத்தில் இருக்கிறது, உன் மனசு சமாதானம் இல்லாமல் இருக்கு, நீ திருப்பு. ஆமென். உன் கஷ்டத்தில் மனசை வச்சிருக்கிறா, உன் நஷ்டத்தில் மனசை வச்சிருக்கிறா, உன் பலவீனத்தில் நஷ்டத்தை வச்சிருக்கிறா, மனசை வச்சிருக்கிறா, உன் விரோதிகள் முன்பாக அவன் பேசின வார்த்தையில் நீ மனசை வச்சிருக்கிறா. திரும்பு. ஆமென். நீ திரும்பு, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. ஆமென். இன்னைக்கு அநேகர் அதை மிஸ் பண்ணுறோம். ஏன் இன்னைக்கு நமக்கு ஒரு அமெரிக்கை இல்லை? ஏன் நமக்கு ஒரு வெற்றி இல்லை? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல? ஏன் நம்ம சமாதானத்தில் நம்ம நிலை நிற்க முடியல? ஏன் வியாதியை நம்ம மேற்கொள்ள முடியல? கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் என்று சொல்லுவாமானால், நீ மனம் திமிர முடியல, மனம் திரும்ப முடியல, அமர்ந்திருக்க முடியல. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலனாய் இருக்கிற என்கிறத நம்ப முடியல. அமெரிக்கை அமர்ந்திருக்கிறதுமே, அமெரிக்கையோடு கூட நீ நம்பிக்கையா இருக்கிறது உன் பலன். ஆமென். அல்லேலூயா. அட போனா போட்டேயா, என்ன கொண்டு வந்தோம் இந்த உலகத்தில்? என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றும் கொண்டு வந்தேன். கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு யோபு ஜாதிகளுக்கு மறுபடியும் உயர்ந்ததற்கு காரணம், பூமியிலே உயர்ந்திருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. அமெரிக்கையை கவனிச்சிங்களா? அமைதியை கவனிச்சிங்களா? அமர்ந்திருந்த கவனிச்சிங்களா? வியாதியில் இருந்தார், இழப்பில் இருந்தார், சோகத்தில் இருந்தார், உறவுகளெல்லாம் இழந்து போச்சு, அவருடைய சரீரமெல்லாம் கொப்பளங்களாக இருந்தது, அவர் சொரிந்து தன் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தார். ஆனால் இத்தனை சூழ்நிலையிலும் அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லுவோமானால், அமெரிக்கையும் நம்பிக்கையும் பலனாக இருந்தார். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் சொன்ன அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க, அமெரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க என்று இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். யார் சொல்றார்? இந்த கால வேளையில அமெரிக்கையாயிருன்னு யார் சொல்றார்? தேவன் சொல்றார். நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவா. நீ எந்த காரியத்தில் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறா, எந்த காரியத்தில் மீட்பு இல்லாமல் இருக்கிறா, எந்த காரியத்தில் சமாதானமாக இருக்கிறா, சமாதானம் இல்லாமல் இருக்கிறா, கர்த்தருடைய வார்த்தை தேவன் இந்த காலை வேளையிலே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் காலை பொழுதிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தா ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறார். மனுஷருடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. பிரச்சனை வருகிற போது அமர்ந்திருந்தா பிரச்சனை உன்னை நோக்கி ஓடிடும். உண்மைதானே? வியாதி, ஒரு படபடுப்பு, வியாதி, ஒரு பயம் இருந்ததுன்னா அமெரிக்கை. ஆமென். ஓடிடும். அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துவர்கள் வேகமாக துரத்துவார்கள். 16வது வசனம். ஆனால் ஆண்டவர் நம்ம இருக்கிற நிலைமையில் அவர் பாருங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதா இராமல். ஆமே. நாம எப்படி இருக்கிறோம் மனசா இல்லாம? சொல்ற எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, நீ எந்த பிரச்சனை வந்தாலும் பலவீனம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே அமெரிக்கையா, அப்படியே அமெரிக்கையா, பிரச்சனை வருது, தேவை வருது, நிந்த வருகிறது, அவமானம் வருகிறது, போராட்டம் வருகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல, நீ அங்க போய் அமர்ந்திருந்தா எனக்கு என்ன நடக்க போகுது? நான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தா எனக்கு என்ன நடக்க போகுது? அநேகர் செய்கிற தப்பு பாருங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அமெரிக்கா இருந்துட்டு அந்த நேரத்தை, முதல் நேரத்தை
உன் சோதனையின் முதல் நேரத்தை, உன் வியாதியினுடைய முதல் நேரத்தை, உன்னுடைய எதிராய் வருகிற ஒரு எதிராய் வருகிற அம்புகளினுடைய முதல் நேரத்தை, ஒரு சோதனையுடைய முதல் நேரத்தை அமைந்திருந்த அமெரிக்கையா இருக்கிற போது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி அல்ல, நான் குதிரைகள் மேலே ஏறி ஓடி போவோம்னு சொல்றீங்களா? ஆமென். எங்கே ஓடி போகிறோம்? ஒரு பிரச்சனை வருது சொல்ல எங்கே ஓடி போகிறோம்? எங்கேயாவது ஓடி போங்க. ஆனால் அதற்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்துருங்க. வியாதி வருகிறது, என்ன பண்ணுறோம்? ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓடி போவோம். அதான் வசனம் சொல்கிறேன், நான் சொல்லலைங்க. அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமாக வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் உங்களை துரத்துவாங்களாம். ஆமே, துரத்தினே இருக்கும். பலவீனம் நம்மளை துரத்தினே இருக்கும். சமாதான குறைச்சல் நம்மளை துரத்தினே இருக்கும். பயம் நம்மளை துரத்தினே இருக்கும். எப்போ அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ அமர்ந்துரு, நீ நம்பினது கர்த்தரால் வரும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காராம நீ ஓடி போகிற பத்தியா. நான் உங்களை, நமக்கு பலவீனம் வருகிற போது நீ மருத்துவர்களை அணுகாதன்னு நான் சொல்லலை. உனக்கு பிரச்சனை வருகிற போது ஒரு நல்ல நண்பர்கிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படி அல்ல. ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க, ஒரு நல்ல சகோதரி இருக்கிறாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இங்கே சொல்லலை. ஆனால் ஏன் முதல்ல யாருக்கிட்ட சொல்லணும்னா, என் ஆத்துமாவே அமர்ந்து. ஆமென், அல்லேலூயா. என்ன உனக்கு பிரச்சனை வருகிற போது, வியாதி வருகிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து நீ நம்பினது அவராலே வரும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கன்னா வாகனம் முடிச்சு ஓடி போகலாமா, யார்கிட்டனா போயிட்டு இதை சொல்லிடலாமா, யாருடைய ஒத்தாசினா இதை நாடலாமா, நம்மளை யாருன்னா பேசிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? எங்கன்னா போங்க. ஆனால் அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா பார்த்தீங்களா? மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறீங்களா பார்த்தீங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவோம், எல்லாத்தையும் மாற்றி போடுவோம். அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற காரியங்களை அப்படியே நீ என்னென்னா நினச்சி செய்யணும்னு நினச்சி அதெல்லாம் மாற்றிடுவார். என்ன நினச்சா, என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் மாற்றி, நம்ம யோசனையெல்லாம் மாற்றி அவருடைய ஆலோசனையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்த ஆண்டவர் சமூகத்தில் அடைக்கலத்தை தேடுகிற போது நான் சொல்லுவேன், நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு சோதனை வருகிற போது, பிரச்சனை வருகிற நம்ம என்ன நினைப்போம்? நம்ம யோசனையில் செய்யணும்னு நினைப்போம். அப்படித்தானங்க? நம்ம யோசனை இருக்கும், நம்ம பலன் இருக்கும், நான் ஓடி போய் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அமெரிக்கையாக ஒரு பிரச்சனையில் நோக்கி நம்ம அமர்ந்திருக்கிற போது கர்த்தருடைய ஆலோசனை வரும். ஆமேன். கர்த்தருடைய பலன் வரும், கர்த்தருடைய ஒத்தாசை வரும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதை நீ அறிந்து கொள்வார். நம்ம ஆலோசனை போயிடும். நான் இதை இப்படி செய்யலான்னு நினைச்சேன், நான் இப்படி அணுகலான்னு நினைச்சேன், நான் இப்படி பேசலான்னு நினைச்சேன், நான் இங்கே அதை வாங்கலான்னு நினைச்சேன், நான் இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணலான்னு நினைச்சேன். இது யாரோட யோசனை? நம்ம யோசனை. ஆனால் அந்த 1/2 மணி நேரம் என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணி நம்ம ஆத்துமாவோடு கூட பேசிட்டிங்கன்னா விரோதம் போயிடும், குரோதம் போயிடும், பலவீனம் போயிடும், ஆலோசனை வரும். நம்முடைய ஆண்டவர் பேர் என்ன தெரியுங்களா? அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர். அந்த நேரம் அமெரிக்கையாக இருக்கிற நேரம் போது உனக்கு ஆலோசனை சொல்லுவார், யோசனை சொல்கிற கர்த்தர். ஓடி போவோன்னு போயிடாதீங்க யாருக்கிட்டனா. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம். முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருக்கணும்.
அதுதான் அதோட காரியம்தான் 109வது சங்கீதம் 4வது வசனம். 109வது சங்கீதம் 4ஆம் வசனம். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். என்ன பண்ணணும்? ரெண்டாவது காரியம் என்ன பண்ணணும்? அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து சொல்லி எங்க இருக்கணும்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு 1000 விரோதி வரான், என்ன விரோதம் பண்றான், எனக்கு விரோதமான அநேக காரியம் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. இந்த அமர்ந்திருக்கிற ரெண்டாவது காரியத்தினுடைய நுணுக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நானும் எனக்கு 1000 விரோதம் வருது, 1000 போராட்டம் வருது, 1000 சண்டை வருது, 1000 பிரச்சனை வருது, 1000 தேவைகள் வருது. நானும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து, நான் நம்புகிறது அவராலே வரும்னு நான் ஜெபம் பண்ணி அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். கடைசி காரியம் அப்போஸ்தலர்கள் 21:13-14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 13-14 வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன். அவன் சம்மதியாதபடியினாலே அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைக்கப் போக பண்ணுகிறீர்கள். எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். ஆமென், அல்லேலூயா. பவுல் நான் எருசலேமுக்கு போகிறேன். ஒரு தீர்க்கதரிசி காண்கிறார், இல்லை பவுலே, நீ எருசலேமுக்கு போனால் உன்னை கட்டி சிறைச்சாலையிலே போட்டு உன்னை கொலை செய்ய எத்தனித்து இருக்கிறார்கள் என்று அநேக சீஷர்கள் பவுல் எருசலேமுக்கு போக அவன் ஆயத்தப்பட்ட போது எல்லாம் சொல்கிறாங்க, எருசலேம் போகாத பவுல், நான் ஒரு கனவிலே ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னால், நீ எருசலேமை போனால் உன்னை கட்டி சிறைச்சாலையிலே போட்டு கொலை செய்வதற்கு எத்தனித்துக்கு அவர் எண்ணம் கொண்டு இருக்கிறாங்க, எருசலேமில் இருக்கிற யூதர்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பெரிய ரகசியம். நீங்க என்ன சொல்றீங்க? என்னை கட்டி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? நீங்க சொல்றதை கேட்ட உடனே, ஐயோ, தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா? நான் கட்டப்பட்டு போயிடுவேனா? நான் சிறைச்சாலையில் என்னை போட்டுருவாங்களா? என்னை அடிகள் அடிக்கப்படுவேனா? எருசலேமுக்கு போனால் யூதர்கள் இப்படிப்பட்ட கொடுமை எனக்கு செய்வார்களா? ஐயோ, நான் போகலப்பா, ஐயோ, நான் போகலை என்று பதறவில்லை பவுல். எருசலேமில் நான் போவேன். நீங்கள் என்னை அழுது ஏன் கரைய பண்ணுறீங்க? கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, என்னை கட்டப்படுவதற்கு நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? என்னை கட்டி சிறைச்சாலையிலே போட்டு கொடுமை செய்வார்கள் இயேசுவின் நாமத்தை நான் பிரசங்கிப்பதனால் என்று நீங்க சொல்றீங்க. நான் சொல்கிறேன், இந்த கால வேளையிலே அவருடைய நாமத்துக்கு நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். என்ன தைரியம் தெரியுங்களா? பவுலுக்கு என்ன தைரியம் தெரியுங்களா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருடைய சித்தம் இல்லாமல் மொத்த முடி கூட என் தலையிலிருந்து விழாது. நீங்கள் என்னை கட்டிடுவாங்க,
எருசலேமில் போயிட்டு இயேசுவின் நாமத்துக்காக நான் போனேன் என்றால் என்னை கட்டிடுவாங்கன்னு என்னை தடுக்கிறீங்க, அழுது போக பண்ணுறீங்க. அமர்ந்திருக்கிற மனுஷனுடைய காரியம் மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழப்போவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்ம பிரச்சனை வருகிற போது, நம்ம யோசனையில், நம்ம ஆலோசனையில் செய்கிற போது சில காரியம் தவறாக முடிஞ்சிடும். சில காரியம் தவறாக முடிஞ்சிடும். கர்த்தர் அவருடைய சமூகத்தில் ஒரு ஆலோசனையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் வச்சிருக்கிறார். தன் மாமிசத்திலே வருகிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தான் மாமிசத்திலே வருகிற, மாமிசத்திலே பிரச்சனையை காண்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மாமிசத்திலே வியாதியை காண்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக அநேக ஆலோசனையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். விடுதலையின் ஆலோசனையை வச்சிருக்கிறார். சமாதானத்தின் ஆலோசனை அவர் வைத்திருக்கிறார். அது சொல்றாரு, எனக்கு ஒரு என் ஆத்துமாவை சொல்லி, என் ஆத்துமா கிட்ட நான் பேசிட்டேன். என்னப்பா பேசினேன் பவுலே? கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கட்டப்படுவது பெருசா, மறிக்கிறது பெருசா? நீ மறிக்கவே துணிஞ்சுன்னா கட்டப்படுகிறது என்பது என்னது? லேசான காரியம். கட்டுறாங்களா? அமர்ந்து நீங்களாம் சொல்கிறீங்க, அழுத எருசலேமுக்கு போனால் என்னை கட்டிடுவாங்க, சிறைசாலையில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுது ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அழுது ஒரே கலட்டாக பண்ணுறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. ஆனால் ஏன் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, கட்டப்படுவதுக்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். யாருன்னா உங்களை நோக்கி எதையாவது தூக்கி போட்டு உங்கள் மனசை கெடுத்து, உங்கள் அதை கெடுத்து இதை கெடுத்து அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அட போப்பா, நான் இதுக்கே ஆயத்தமாக இருக்கிறேன், அப்புறம் அது என்ன பெருசு அப்படின்னு சொல்ல கற்றுட்டு இருக்கிறோம். அமெரிக்கையாக இருக்கிற இருதயம் அப்படித்தான் சொல்லும். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். முதல்ல அமராத கூட்டம் ஒன்று வந்தது. ஐயோ பவுலு, எருசலேமுக்கா போற நீ போனா அங்கே கட்டி உம்மை சிறைசாலையிலே போடுவாங்க என்று சொன்ன தேவனுடைய மனுஷனிடத்திலே அவன் அமெரிக்கையாக அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆண்டவருடைய நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அமர்ந்திருந்து ஒரு காரியத்தை அவன் சொன்னபோது, மற்ற எல்லாரும் என்ன ஆனாங்கன்னா, அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுள் அவன் அமர்ந்து போயிட்டான். அல்லேலூயா, ஆமென். உன்னை அமெரிக்கையாய் இல்லாமல் செய்ய வந்த காரியமும் அமெரிக்கையாய் மாறிவிட செய்கிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்? அமெரிக்கை இல்லாமல் இப்போ பவுலிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறான். உன்னை கட்டப்படுவா, ஜெயிலில் போட, உன்னை கொடுமைப்படும், உன்னை சாட்டி அடிப்பாங்க. இவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் நாமத்து நிமித்தம் நான் கட்டப்படுவது மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற அமெரிக்கையினுடைய வார்த்தையை சொன்ன உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுதுன்னு அவன் அமர்ந்து போயிட்டான். ஆமென், அல்லேலூயா. ஆமென். உனக்கு எதிராக உன்னை அமர செய்யாத காரியத்தையும் அமர பண்ணுகிற தேவன். அது அமர்ந்து போயிடும். நீ உன் ஆத்மாவை நோக்கி, ஆத்மாவே அமர்ந்துருன்னா, நீ ஒரு ஆள் உன் குடும்பத்தில் அமர்ந்து இருந்தனா உன் குடும்பம் முழுதும் அமர்ந்திருக்கும். அல்லேலூயா. நீ ஒரு ஆள் ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ணனா உன் ஏரியா முழுதும் அமர்ந்திருக்கும் உன் நிமித்தம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் பாருங்க, அமர்ந்திருக்கிற நம்ம நீ ஒரு ஆள் அமர்ந்திருந்தனா அவங்க பாருப்பா எல்லாமே எப்படி அமைதியாக போய் நடத்துகிறாங்க. அப்போது ஒரு சண்டைக்காரையும் அமர்ந்து போடுவா. ஆமென், அல்லேலூயா. ஒரு சண்டை போடுறவங்களும் அமர்ந்து போயிடுவா. ஒரு சண்டைக்காரன் அமர்ந்து போடுவான்.
உன் நற்குணங்களை கண்டு. ஒரு குடிகாரன் குடியை விட்டுருவான் உன்னை கண்டு, ஒரு சண்டைக்காரன் சண்டையை விட்டுருவான். உன்னுடைய அமருதல் அவர்களையும் அமர பண்ணும். தேவனுடைய சித்தமாக கடவது என்று நாங்களும் அமர்ந்திருந்தோம். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அக்டோபர் மாதத்திலே நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த சமாதான குறைச்சல்கள் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த தேவைகள் வந்தாலும் சரி, எந்த பலவீனங்கள் வந்தாலும் சரி, பதட்டப்படாதேப்பா, பயப்படாத. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நீ என்ன நம்புகிறாயோ கர்த்தராலே வரும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஒரு அமெரிக்கான வாழ்க்கை எங்களை கொடுங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஒரு பயப்படுகிற காரியம் அல்ல. நீ பயப்படாமல் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் அவரே எனக்கு துணையுமானார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். அவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் நாளில் இந்த காலை பொழுதிலே கர்த்தரிடத்திலே அமெரிக்கையோடு கூட வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிற காரியம், இந்த மாமிசத்திலே அநேக காரியங்கள் நடக்கலாம், அநேக சமாதான குறைச்சல் இருக்கலாம், அநேக பலவீனங்கள் இருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் இந்த காலை வேளையிலே நீ ஒன்றை கற்றுக்கொள்வானே, ஆனால் என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று ஒரு ஜெப வாழ்க்கை உனக்கு இருக்குமானால், கர்த்தருடைய சித்தமாக கடவது என்று அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமானால், நான் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிற காரியம் நான் சொல்லுவேன். எல்லா ஆபத்து காலம் அவரே அனுகூலமான துணையுமாய் அவர் இருப்பார். நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள். அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தரே, எந்த சோதனை வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும், எந்த தேவைகள் வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் தன் மாமிசத்திலே ஏற்படுகிற, தன் மாமிசத்துக்காக ஏற்படுகிற, இந்த உலகத்திலே ஏற்படுகிற காரியத்துக்கு பயந்து நடுங்கி திகைத்து போகாமல், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை நோக்கி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நீ நம்பின காரியம் இந்த மாதத்து மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, உன் வாழ்நாள் முழுக்கம் நீ நம்பினது அவராலே வரும். ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்வாயானால், உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற செய்கிற வழியை நீ கற்றுக்கொள்வாயானால், நம்பினது வருகிற வழியை அவர் உனக்கு ஏற்படுத்துவார். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிற ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதம், இந்த 2025வது வருஷத்திலே கடந்த 9 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல எங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பேர பிள்ளைகளையும், எங்கள் பலவீனங்களை, எங்கள் தேவைகளை ஆண்டவரே, எங்களுடைய அவமானங்களை, எங்கள் நிந்தைகளை எல்லாவற்றையும் கண்டு, கர்த்தாவே நீர் கூடவே இருந்து பயப்படாதே என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் அனுகூலமாய் துணையாய் இருந்து இந்த அக்டோபர் மாதத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி.
இந்த மாதத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதோ இருக்கிற நாங்கள் உமக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறோம். நியாயமான ஆண்டவரே சபையினுடைய பிள்ளைகள் வராதவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய குடும்பங்களை, அவருடைய பிள்ளைகளை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பேர பிள்ளைகளை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் எங்கள் போக்கிலும் வரத்திலும் பாதம் கல்லில் இடராதபடி எங்கள் கூடாரத்தினுடைய இரகசிய செயல் இம்மட்டுமாய் விளங்க செய்த கர்த்தர் இந்த மாதத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையாக இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்கள் சுற்றி ஆபத்துகள் இருக்கிறது, எங்களுக்கு சுற்றி விரோதங்கள் இருக்கிறது, எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது, எங்கள் மாமிசத்திலே பலவீனங்கள் இருக்கிறது. அவை யாவையும் வழக்கம் போல அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்காகவும் இம்மட்டும் பார்த்த எபினேசர் இனிமேலும் எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் வியாதியிலிருந்து விடுதலையும் அனுகூலமான துணையமும் பரிசுத்தமுமாய் ஆண்டவர் இருப்பாராக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். உம்மை வாத்தி மகன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ.